குணசேகரன் ஜெயிலுக்கு போகாம ஞானம் ஜெயிலுக்கு போனது யாருக்கெல்லாம் வருத்தமா இருக்கும். நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. நியாயமா இருக்கிற வேண்டியவர் உள்ள இருக்காரு, அநியாயம் பண்ண நீங்கெல்லாம் வெளியே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனிலிருந்து ஈஸ்வரி நந்தினி எல்லாமே கேட்குவாங்க. ஆனால் ரேணுகாவுக்கு வருத்தமா இருக்குங்க. எந்த தப்பும் பண்ணாத நீங்க உங்க அண்ணன் பேச்சு கேட்டு உள்ள போறீங்களே, கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும் அவர் உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணுவீங்க, இப்போ என்னதான் நீங்க வந்து அண்ணன் மேல உயிரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் வாக்கு தான் எனக்கு வேத வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. நான் தான் அவர் அடித்தேன், தலையில் பலமாக அடித்து தள்ளி விட்டேன், அதனால் போய் தலையில் முட்டி தான் அவர் இருந்த மாதிரி ஆயிட்டாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எங்கள் அண்ணனும் என் தம்பியும் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்றாரு. ஸோ இவரே இப்படி சொல்லும் போது கோர்ட்டில் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் பார்கவி லேட்டாக வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் சர்ஜன் இந்த சாட்சி எடுத்துக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டை இழுத்து ஒரு டைம் வந்துச்சு. பட் பார்கவியும் ஜீவானந்தமும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. மேடம் இந்த பொண்ணு தான் சாட்சி சொல்ல வந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கள் அப்பாவை அடித்தது நம்ம குணசேகரனோட ஆளுங்க தான். குணசேகரன் தான் வந்து பிளான் பண்ணி இங்கே வர சொன்னார். அதே மாதிரி கதிர்வேலன் தான் என்னையும் எங்கள் அப்பாவும் கழுத்தை நெரிச்சார். லெஃப்ட்டில் எங்கள் அப்பாவும் ரைட்டில் நானும் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லா விஷயத்தையும் ஒத்துப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து தனித்தனியாக யாராலும் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஞானம் எழுந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சாட்சி சொல்லி சரண்டர் ஆகிடுவார். ஸோ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக். என்னடா இது தலைக்கீழ போயிடுச்சு கேஸு, நாம் ஒன்று நினைச்சோம் அது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம குணசேகரன் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. நான் ஜெயிக்கணும்னா யாரை வேணால் பழி கொடுப்பேன், யாரை வேணால் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு உதாரணம் இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ரேணுகாவுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்படி ஒன்று பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கதிர் ஏற்கனவே நமக்காக நிறைய பண்ணியிருக்கான். ஞானம் தான் எந்த விஷயத்திலையும் வந்து ஈடுபடுறதில்ல, அவனை உள்ளே போக வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதே மாதிரி ஞானமும் அண்ணனுக்காக உள்ளே போயிட்டு வரதுக்காக துணிஞ்சு கிளம்புறாருங்க. ஸோ சாருபாலா நினச்சது என்னவோ இந்த பரோல் கேன்சல் ஆகி மறுபடியும் ஒரு கேஸ் விழுந்து ஒரு பெரிய கேஸாக வந்து குணசேகரனையும் கதிரையும் உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சாங்க, நீதி வாங்கி கொடுக்கணும் அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஞானம் உள்ளே போனதுனால நீதியும் ஜெயிக்கல, அநீதியும் பார்த்தீங்கன்னா தோக்கல, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஞானத்துக்கு கண்டிப்பாக தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அண்ணன் கூட நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவசியம் இருக்குது. அண்ணன் சொல்கிற பேச்சை கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவசியம் இருக்குது. அதனால் மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போது ஜெயிலுக்கு போயிருக்காரு. இப்போது வீட்டுக்கு வந்த உடனே பெரியவனே ஒருத்தி கூட கால் எடுத்து வைக்கக்கூடாது, அம்மட்டு பேரையும் அடித்து துரத்து இந்த வீட்டை விட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உடனே பார்கவியை நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம், பார்கவியை இப்போ கூட்டிகிட்டு போனால் மட்டுமே தான் அவருக்கு இன்னும் எரிச்சல் உண்டாகும், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார், மாட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஜீவானந்தம் பார்கவியை நான் கூட்டிகிட்டு போக விட மாட்டேன், என்கிட்டே இருக்கட்டும், என் பொண்ணு மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன், அவங்க அப்பா இறந்து போனதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் தான், நான் கூட்டிகிட்டு வந்ததால மட்டுமே அவங்க அப்பா இறந்து போனார், நான் பார்த்துக்கிற பார்கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஜீவானந்தம் சொல்லிட்டு இருப்பாரு. பட் கோர்ட்லேருந்து கிளம்பும் போது பெண்கள் பார்கவியை கண்டிப்பாக வந்து இப்போ வேற மாதிரி ட்ரை பண்ண போகிறோம், ஸோ அவளை எங்ககிட்ட அனுப்பிச்சிருங்க, நான் அவங்ககிட்ட தர்ஷன் கிட்ட சேர்த்து வைக்கிற மாதிரி வந்து அவங்க அப்பாவை வெறுப்பேற்றுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க, அதாவது குணசேகரனை. ஸோ பார்கவியை கூட்டிக்கிட்டு வராங்க. ஆனால் போலீஸ் பாதுகாப்போடு வராங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்லேயே தெரிஞ்சிருச்சு. அதனால போலீஸ் பாதுகாப்போடு பார்த்தீங்கன்னா வருவாங்க. ப்ரோமோலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஒருத்தி கூட உள்ள கால் வைக்கக்கூடாது, எல்லாரும் வெளியே நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் கால் வைக்கக்கூடாது, நீங்கள்லாம் இப்படி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் போலீஸோடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் தர்ஷினி ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் நமக்கு மரியாதை இல்லை, நம்ம கண்ட்ரோலை தாண்டி போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட குணசேகரன் கம்முன்னு கதிரை வர சொல்லிடுறாரு அமைதியாக. ஸோ இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. ஸோ தர்ஷனுக்கு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு இருக்குங்க, அதாவது நான் தான் உன்னை லவ் பண்ணி ஏமாத்தினேன், அப்படி எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்கணும், காலம் ஃபுல்லாக உன் காலில் விழுந்து நான் இருந்துடுறேன், நீ தயவு செஞ்சு என்னவே கல்யாணம் பண்ணிக்கொன்ற ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் போய் நின்றுவார் அவங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்கும் போது. ஸோ இதெல்லாம் பேசுகிற நேரமும் இது கிடையாது, பேசுகிற டைமும் இது கிடையாது சொன்ன பெண்களே இப்போ தர்ஷினிக்கும் இப்போ தர்ஷனுக்கும் இந்த பார்கவிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எதுக்கு, குணசேகரனை வெறுப்பேற்றுறதுக்காக. ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம், அப்படி உண்மை இல்லைன்னா நீங்களே வந்து ஒத்துக்கோங்க, நீங்கள் தான் வந்து தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கதிர்க்கும் இப்போது நம்ம ஆதி குணசேகரனுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்மளுடைய வரமை மீறி போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டாங்க, பழைய குணசேகரனா என்னை மாற்றிடுவாங்க போல இருக்குப்பா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு பார்த்தோன்னா பேசிகிட்டு இருப்பாரு. அதுக்கு கதிர் சொல்லுவான், என்னை அடித்த போதே அவளை வெட்டியிருக்கணும்,
அவளை விட்டு வச்சுட்டேன் பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வந்து நம்ம ஜனனியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்காங்க. ஏன்னா இவர் தான் வந்து மீனாட்சி முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்காரு தர்ஷனுக்கும் அன்பு, அதாவது அரிக்கரசியோட தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதை வந்து எப்படியாச்சும் உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிய வைக்கணும். எப்படி வெந்த புண்ணில் வேலை பார்க்கறதுன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, நாமளும் நம்ப வச்சு கழுத்து அறுப்போம் அவரை அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ஒரு பிளானை போடுவாங்க. சாருபாலா என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடினேன், ஆனால் இந்த கேஸ் இப்படி ட்விஸ்ட்டாக மாறும்னு என்னால் வந்து கண்டிப்பாக யோகிக்க முடியல. ஏன்னா அவங்க தம்பிக்கு தான் பண்ணாங்கன்னு வந்து நம்மளே வந்து கோர்ட்டில் சொல்லிட்டோம். ஆனால் அந்த தம்பி தான் கொலை பண்ணன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கும் போது கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து அந்த பக்கம் தான் போகும், இந்த பக்கம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாருபாலா சாரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஜீவானந்தம் நீங்கள் எது பண்ணுறதாலும் சரி பெஸ்ட்டாக பண்ணுங்கள், தன்னம்பிக்கையோடு பண்ணுங்கள், வீட்டில் மட்டும் முடங்கி இருந்துடாதீங்க, உங்கள் கூட ஒரு பொண்ணு இருக்குது அதுவும் தைரியமான பொண்ணாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பார்கவியை விட்டு இந்த பக்கம் அனுப்பிச்சிருவாருங்க. இப்போ பார்கவியே டைரக்டா பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரனை பார்த்து கேட்குவாங்க, எல்லா தப்பும் பண்ண நீ வெளியே இருக்க, எந்த தப்பும் பண்ணாதான் ஞானன்றவர் உங்க தம்பி உள்ள இருக்காங்க, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் நீ ஆட போற நானும் பார்க்குறேன். நான் வந்து கேஸ் கொடுக்கக்கூடாது சாட்சி சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், ஆனால் என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்கள் உன்னால பாதிக்கப்பட போறாங்களோ அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால மட்டுமே கேஸ் கொடுத்தேன். இது எல்லாத்தையுமே வந்து தவிடுபொடியாக்கி காமிக்கிறேன் நான் தர்ஷனை கல்யாணம் பண்ணி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. பட் என்ன இருந்தாலும் இவங்களை இப்போதைக்கு இப்படி பேச வச்சது நம்ம ஜனனியும் ஈஸ்வரியும் தான். நீங்கள் இப்படி பேசி தான் ஆகணும்னு சொல்லலை, ஆனால் இப்படி பேசினா தான் அவர் இதுக்கு மேலே அடங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதனால் மட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி அவ்வளோ கோவம் வருது, ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த பாரு அவ்வளோதான் மரியாதை உனக்கு, ஏற்கனவே வந்து கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணுவங்க, அமைதியாக போயிடு, உன்னை தான் ஃபஸ்ட்டு உள்ள தள்ளணும்னு நினச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் அறிவுக்கரசியை மிரட்டி ஓரம் போக வச்சுறாங்க. தர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்காரு. இந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் போது என் மனசே வலிக்குதுமா, எவ்வளோ டைம் மன்னிப்பு கேட்டாலையும் நம்ம பார்கவி கிட்ட அது ஈடே ஆகாது. ஏன்னா முதல்ல நான் தான் காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினேன், மறுபடியும் அவங்க இந்த பிரச்சனையே வேணாம்னு சொல்லி ஊரை விட்டு போகும்போதும் அந்த ஊருக்கே போய் அவங்க இருக்கிற இடத்துக்கே தெரியாதனமாக போய் இவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே என்னை பார்த்தா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ எதுக்கும் கலங்காத தர்ஷன், கண்டிப்பாக உங்கள் அப்பா முன்னாடி நம்மளாம் இதுக்கு மேலே எழுந்திரிச்சு நின்றே ஆகணும். அவர் வந்து அதிர்மை தான் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு. ஆனால் நியாயம் தான் ஜெயிக்கும்ன்றது கூடிய சீக்கிரமே அவருக்கு தெரிய வைக்கணும். அதுக்கு என்ன ஒரு விஷயம்னா 10 நாளில் வந்து உங்கள் சித்தப்பா ஞானத்தை வெளியெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக எடுக்க மாட்டார். நீங்களே பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அவரை மீட் பண்ணி சொல்லிடுங்க, அவர் உங்களை பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஞானத்துக்கு இதுக்கு மேலே தான் வந்து ஆதி குணசேகரனோட உண்மையான முகமே புரிய போதுங்க. தன்னுடைய சுயநலத்துக்கோசரம் அண்ணன் நம்மளை போக சொல்லிட்டாரேன்னு சுத்தமாக நினைக்காம வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஆனால் வெளியவே எடுக்க மாட்டார் அப்படின்னு தெரியும் போது தான் தன்னுடைய சுயநலத்துக்காக இவர் என்ன வேணால் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆதி குணசேகரனை பற்றி முழுசாக புரிஞ்சுக்க போகிறாரு ஞானம். சக்தி அந்த பக்கம் போய் நின்றல, இப்போ நான் ஜெயிலுக்கு போயிருந்தா உனக்கு நிம்மதியாக இருந்திருக்குமா, என்னடா பண்ணுற நீ, அண்ணனுக்காக என்றைக்குமே நிற்க மாட்டியா நீ அப்படின்னு பார்த்தோன்னா ஆதி குணசேகரன் சக்தியை பார்த்து பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ இப்போது அறிவுக்கரசியும் பார்த்தீங்கன்னா இதே வீட்டில் இருக்காங்க. அறிவுக்கரசி அன்பையும் நம்ம தர்ஷனையும் ஒன்றா வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் தர்ஷன் உள்ளே போ, அன்பு நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டு என் பையனை உன் தங்கச்சி கூட அனுப்புகிற, இந்த வேலைலாம் இங்கே வச்சுக்காதம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போடி வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு தர்ஷனை பார்த்தீங்கன்னா மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ தர்ஷன், நான் எங்கள் அம்மா விருப்பப்படி எங்கள் அம்மா கூட தான் நான் இருப்பேன், பார்கவியும் என் கூட தான் இருப்பான், நீங்கள் தலையிடாதீங்க, இதில் நாங்கள் 2 பேரும் வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்துட்டா சொல்லிட்டு மேலே போயிடுவாங்க. ஸோ கண்ணு முன்னாடியே வந்து தர்ஷனை பார்கவி கூட்டிகிட்டு போகிறத எல்லாரையுமே இவங்களை பார்க்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வெறி தான் அதிகமாகிட்டே இருக்குது, இந்த பிரச்சனையை இன்னும் பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்கிறதுக்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி குணசேகரனுக்கும் நம்ம அறிவுக்கரசிக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து தர்ஷனையும் கடத்திட்டு நாமளும் எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு கூட ஒரு பிளானை பண்ணுறாங்க. ஆனால் அது முற்றிலும் வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இன்னும் முடியவே கிடையாது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.